ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசமான சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலில் குக்கிங், பியூட்டி, அன்பாக்சிங், விளாக்ஸ், டெய்லி ரொட்டீன் இதே கேட்டகரியில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. உங்களுக்கு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காடை முட்டை தொக்கு எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 12 காடை முட்டை வாங்கியிருக்கேன். அதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி அதை உரிக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம். இதில் காய்ச்சல் மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தோலோட முட்டை வராமல் இருக்கும். எவ்வளோ அழகாக உரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அடுத்தது நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, உரிச்ச காடை முட்டை, தட்டி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அடுப்பில் சிம்பிளாக வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிரும். அடுப்பை கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கோங்க, இல்லைனா கடுகு தீஞ்சு போயிடும். அடுத்தது தட்டி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்தோன்னே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். தீஞ்சு போயிட்டால் குழம்போட ஃப்ளேவரே நல்லா இருக்காது. அடுத்தது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வெங்காயத்தை நல்லா ஸ்லோவாக பொன்னிறமாக வதக்குங்க. கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. நான் எப்படி வதக்கணும் அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே தக்காளியை சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூஸியாக வரணுன்னா நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பை நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். அடுத்தது தேவையான அளவு மிளகாத்தூள், நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு. அடுத்தது தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ நீங்கள் வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்து நல்லா நான் சொன்ன மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 12 காடை முட்டையை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம மூடி வச்சோம் இல்லையா, குழம்பு நல்லா கொதித்து வந்தோடனே கடைசியாக தான் நீங்கள் காடை முட்டையெல்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சு வருது பார்த்தீங்களா. இப்போ நான் உரிச்சு வச்ச காடை முட்டையை அதில் சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணி இல்லாமல் கட்டியும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் வேணும். அதனால் நான் இப்போவே முட்டையை சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் குழம்பை சுண்ட விட்டிங்கன்னா கட்டியாகிடும், தொக்கு மாதிரி. அப்போ சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே ஓகே. முட்டையை சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொறுமையாக நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேவையான காடை முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள், பயனுள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேரணுன்னா நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என் ஃபேமிலியோட காடை முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட காடை முட்டை தொக்கு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.